வாய்ஸ் விடலுங்க, சீமான் வாய்ஸ் விடலாம் கேட்குறேன். மீனவனை அடித்தால் மாணவனை அடிப்பேன் டயலாக் பேசி ஜெயிலுக்கு போனார். 14 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் கிட்ட 10க்கும் மேற்பட்ட மீனவனை இலங்கை கொலை பண்ணியிருக்குது. நான் நேரம் அப்படியே கேட்குறேன், என்ன பண்ண நீ? 10 மீனவனை கொண்டிருக்காங்க, என்ன பண்ண நீ? இலங்கை தூதரகம் இங்கே தான் இருக்குது, இலங்கையோட புத்தம்படம்லாம் இங்கே தான் இருக்கு. என்ன நீ சீமான் அதை பண்ணாரா? ஏன்னா நான் மீனவனை அடித்தால் மாணவனை அடிப்பேன் டயலாக் பேசினேன். 14 வருஷமா இது வரைக்கும் 12 பேரை கொலை பண்ணியிருக்கா சிங்கள மீனவன், சிங்கள ராணுவம். என்ன பண்ண நீ? இந்த வீரமலை எங்கிட்ட தான் உங்களுக்கு காம்பனி. தமிழனுக்கு எதிரான எல்லா வேலையும் செய்வார். சீமான் இடைத்தேர்தலுக்கு முன்னாடி பெரியார் இழிவா பேசுனது காரணமே பிஜேபி பொறுக்கிக்கிறது தான். இப்போ அண்ணாமலை ஆட்கள் ஈரோடு இடைத்தேர்தலில் சீமானுக்காக பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. நேரம் பார்த்துருக்கோம். அங்க இருக்க தோழர் சொல்லியிருக்காங்க, இது பிஜேபி காரண்ட பிச்சை எடுத்துங்கிறதுக்காக தந்தை பெரியார் இழிவுபடுத்துறதா வேலை. வெக்கமா இல்லையா? என்ன சீமான் வெக்கமா பாருங்க. இது வரைக்கும் சீமான் ஏதோ காத்துல கதை சொன்னீங்க, AK-74 ஆமக்கறி அரிசி கப்பெல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ நேருக்கு நேரம் நாங்கள் நிற்கிறோம். நாங்களாம் கட்சிக்காரங்க கிடையாது. திமுக திட்டினா திமுக ஒன்றும் பதில் சொல்லாது. ஆனால் இயக்கத்தை ஒரு நிற்கிறோம், தந்தை பெரியாரின் வழியில் நிற்கிறோம். நாங்கள் திமுகவுக்கு எதிராக போராடி இருக்கின்றோம், அதிமுக எதிராக போராடி இருக்கிறோம். ஏன் மோடி சர்க்காருக்கு எதிராக போராடி ஜெயிலுக்கு போயிருக்கிறோம், காங்கிரஸ்க்கு எதிராக போராடி இருக்கோம்.